பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 6 மாதமும் தேவன் நம்மளை அவருடைய கண்மணியை போல் பாதுகாத்து அருமையாக வழி நடத்தி வந்து இந்த 7வது மாதத்துக்குள்ளே கடந்து செல்லும்படியாக நம்மளுக்கு கிருபை செஞ்சுருக்கிறாரு. எப்பையும் சொல்கிறது போல தான் இப்பையும் சொல்கிறேன். நம்ம இந்த புதிய மாதத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவோட சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரமாவது அவரை ஆராதிச்சுட்டு ஏசப்பாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளையோ இல்லை ஒரு மாதத்தையோ துவக்கும் போது நிச்சயமாக அந்த நாளும் அந்த மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, ஏசப்பாக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சு அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆமேன். ஆமாங்க, முந்தி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா ராஜாவின் இடத்துல போய் கேட்பாங்க. ராஜா யார் பக்கம் நிற்கிறாரோ, யாரை நியாயம்னு சொல்கிறாரோ அவங்கள எதிர்த்து யாருமே எதுவுமே பேச முடியாது. ஸோ ராஜா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் வெற்றி. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா இந்த மாதத்தில் ஏசப்பா நம்ம சைடில் இருக்கார். அதனால் நம்மளை எதிர்த்து யார் நின்னாலும் சரி நம்ம பயப்படவே வேணாம். ஏன்னா வெற்றி நம்முடையது. நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஆளோட பலம் இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா இந்த உலகத்தையே படைச்ச தேவன், இந்த உலகத்தையே ஆள்ற ராஜா நம்ம கூட இருக்காரு. அப்படி இருக்கும் போது மனுஷனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது தீர்க்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கடனை அடைக்கவே முடியாதுன்னு உங்கள் சொந்தக்காரவங்க சொல்லியிருந்தாலும் சரி, இந்த வேலையே கிடைக்காது, இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது, இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, அப்படி இப்படின்னு யார் என்ன சொன்னாலும் ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சூழ்நிலையா எதிராக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு. நிச்சயமாக இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் தேவன் வெற்றி தருவார். ஏன்னா தேவன் உங்கள் கூட இருக்காரு. அதனால் எதை பார்த்தோ யாரை பார்த்தோ பயப்படாமல் நீங்கள் செய்கிற காரியத்தை துணிஞ்சு செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் விசுவாசத்தோட இந்த வசனத்தை பற்றி கொண்டு இதை அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. இசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்துலேயும் எங்களோட யுத்தங்களை நடத்தும்படியா நீர் எங்களோடு கூட துணை நிற்கிறீர்னு வாக்கு கொடுத்துருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அதன்படி தகப்பனே, இந்த மாதத்தில் எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் உங்களுக்குள்ள விசுவாசத்தில் நிலைத்திருந்து நாங்கள் வெற்றி பெறும்படியாக எங்களுக்கு பலன் தந்து வழி நடத்துங்க ராஜா. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்களே தகப்பனே, அதன்படி நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் வெற்றி காணும்படியாக நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே எல்லாரோட கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்த ஒரு நஷ்டமோ வீண் செலவோ, ஹாஸ்பிட்டலுக்காக எந்த ஒரு வீண் செலவோ, எந்த ஒரு வியாதியோ வராதபடி உம்முடைய பாதுகாப்பின் கரத்தின் மூலமாக எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. போக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. மனுஷங்க தயவு கிடைக்கும்படியாக கிருபை செய்யுங்க ராஜா. இந்த மாதத்தில் கூட ஒவ்வொரு நாளையும் துவக்கும் போது உம்முடைய பிரசனத்தில் அமர்ந்து உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளையும் தொடங்க நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கென்ற சாட்சிகளாக நாங்கள் வாழும்படியாக எங்களோட வாழ்க்கை நீர் ஒரு வாசனையுள்ள சாட்சியாக நீர் மாற்றுங்க ராஜா. எங்கள் மூலமாக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக, எங்களோட செயலின் மூலமாக மற்றவங்க உங்களுடைய அன்பை உணரும்படியாக எங்களுடைய செயல்கள் இருக்க நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே.
எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் வழி நடத்துங்க ராஜா. தவறான பாதையில் போகும்போது எங்களை கரெக்ட் பண்ணி சரியான பாதையில் வழி நடத்தி செல்லுங்க தகப்பனே. தீமையான காரியத்தை யோசிக்காம அதில் செயல்படாம எல்லா விதமான பாவத்திலும் இருந்து எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய அபிஷேகத்தினால நிரப்பி உமக்குள்ள நிலைத்திருக்க, இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க, இன்னும் அதிகமாக உங்கள் கூட நேரம் செலவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த மாதத்திலும் மீதியான நாட்களும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. எல்லா விதமான யுத்தங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தந்து நீர் நடத்துங்க. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மீதியான வேலை இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், அலை நடத்தும், உடைய சித்தத்தின்படி நடத்தும். நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நிச்சயமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அவரோட சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் போது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். அப்படி தேவன் உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்யும் போது நீங்கள் கண்டிப்பாக அந்த சாட்சியை எல்லாரிடத்துலையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் போகிற சர்ச்சாக இருக்கலாம், கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார்கிட்டையாவது எப்படியாவது ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் செய்கிற சாட்சியை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ வீடியோவாவோ அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். Praise Lord. I hope you all are doing good by the grace of God. By the grace of God, we are entering into the new month. As I always say, before entering into a new month or a new day, make sure you spend some time in our Lord's presence and learn to prioritize Him so that your day will be a blessing. So don't forget to spend time in His presence. Spend at least 15 minutes in His presence, worship Him, give thanks to Him for all the goodness He has done in the past months, and then enter into this new month. Now let's see what our God has promised us for this new month. The promise was given by our goddess, 2 Chronicles chapter 32 verse 8. He may have a great army, but they are merely men. We have the Lord our God to help us and to fight our battles for us. Amen. Yes, when people have any problem, or if they have been cheated by someone, or if someone has done something wrong to them, they will take it to the king and they will tell their problem to the king. Whomever the king supports, the victory is theirs and no one can oppose it. Likewise, in our life, no matter who is against us, the people who are against us may be in a great position, but don't worry about that or don't be afraid of them, because our God is on our side and He will fight our battles for us. So don't worry about the people who is against you, because no one can stand against God and no one can win the battle with God. So the victory is definitely yours. So don't worry about the people who are against you or whatever the situation you are facing. It may be a disease, or it may be a debt, or it may be something you lost. Whatever it might be, nothing is impossible for our God, and when He is on your side, it doesn't matter who is standing against you. So don't worry or don't be afraid of the people who are against you or the situation which is against you. Just declare this verse with faith and receive the blessing. Our God is on your side and He is fighting your battle. So when our God is fighting, the victory belongs to us. So don't worry about anything and start celebrating the victory, and do share the testimony when you receive the blessings. So get ready to receive your blessings this month, because this is a month of victory. The battle belongs to the Lord and the victory belongs to you. So don't worry about anything and cheer up and start celebrating. God bless you all. Have a blessed month. Amen. When God does great miracles in your life, don't forget to share your testimonies to others, because your small testimony can change their life totally. They can get the faith. If God can do things in their life, He can do it in my life also.
So do share your testimonies to your colleagues, your friends, your church members, and everyone. If you would like to share your testimony in this YouTube channel, send it to the given WhatsApp number and we will convey it in this YouTube channel. But don't forget to share your testimonies. God bless you all. Have a blessed month. Amen.